நல்ல செய்தி தெரியும் உங்களுக்கு விரைவில். விரைவில் சந்தேகம் உங்கள் மேலே கூட இருக்கும். நான் இன்னைக்கு தான் வரேங்க, அது நான் இங்கே தான் வரேன். 2026 தேர்தல் யாரோட கூட்டணி வைக்கிறதுக்கான திட்டம் இருக்கு? யார் தலைமையில் இந்த தேர்தல் இருக்கும்? இன்னைக்கு யார் கட்சி ஆரம்பிச்சிருக்கான்னு தெரியல. அது தெரிஞ்சதுன்னா அந்த கட்சியோடும் கூட்டணி வச்சுருவோம். பாமக விஜய் கட்சியோட அல்லது விஜய் கட்சியை கூட்டணிக்கு அழைக்கிற மாதிரியான வாய்ப்புகள் இருக்காங்க. மருத்துவர் அன்புமணி ராமதாஸ், உங்களுக்குமான அந்த பிரச்சனை. வணக்கம் அண்ட் வெல்கம் டு திரு டாக்ஸ். இன்றைய நமது நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பவர் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர், தற்போதைய மீண்டும் தலைவராக இருக்கும் மருத்துவர் திரு ராமதாஸ் அவர்கள். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நிறைய வாழ்த்துக்கள் சொல்லணும். அண்மையில் உங்களுக்கு 60 ஆண்டு திருமண நிகழ்ச்சி நடந்திருக்கு. அதற்கு முதல் வாழ்த்துக்கள். மிக்க நன்றி. அதோட வாழ்த்துக்கள். அடுத்து இந்த மாதத்திலேயே உங்களோட பிறந்த நாள் வருது. 86 முடிஞ்சு 87. 86 முடிஞ்சு 87. ஸோ அதற்கும் முன்கூட்டியான வாழ்த்துக்கள். 10 ஆண்டுகளுக்கு பிறகு பூம்புகாரில் மகளிர் மாநாடு நடத்த போகிறீங்க. அதற்கான பணிகள் எப்படி இருக்கு? அதற்கான பணிகள் முடுக்கி விடப்பட்டிருக்கின்றன. ஆங்காங்கே துண்டு பிரசுரங்கள் கொடுத்து மாநாட்டினுடைய நோக்கம் பெண்கள் ஏன் அதிகமாக திரள வேண்டும் என்று அந்த வகையில் எல்லா மாவட்டங்களிலேயும் துண்டு பிரசுரங்கள் கொடுக்கிறார்கள். அதற்கான ஏற்பாடுகளை, வண்டி வாகனங்கள் ஏற்பாடுகளை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த மாநாட்டுக்கு திரு அன்புமணி அவர்களுக்கு அழைப்பு எடுக்கப்படுமா? அவர் பங்கேற்பாருன்னு எதிர்பார்க்கலாமா? பங்கேற்பார், அழைப்பும் விடுப்போம். பொதுவாக இன்னைக்கு இருக்க தலைமுறை பாட்டாளி மக்கள் கட்சியை பற்றின பெரிய புரிதல் இருக்க மாதிரி தெரியல. பொதுவான ஒரு பொது புத்தியாக பொது இதில் பேசுகிறது ஒரு சாதிய கட்சியாக தான் அதை பார்க்குற மாதிரியான விமர்சனங்களாக இருக்குது. சாதிய கட்சியாக அது தனியாக அது ஒரு லென்ஸ் இருக்குது. அந்த லென்ஸை போட்டு பார்த்தா ஜாதியாக தெரியும். அந்த லென்ஸை கழிச்சிட்டா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கிற 324 ஜாதிகளுக்கு பாடுபடுகிற ஒரே கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி. அப்படி இல்லைன்னு எவராவது சொன்னார்னா நான் நேருக்கு நேர் விவாதம் பண்ண தயாராக இருக்கிறேன், உங்களோடும் சேர்த்து தான். இல்லைங்க, இல்லை நான் என்னோட கேள்வி நான் முடிக்கல. நான் என்ன சொல்ல வந்தேன்னா, இது ஒரு அது அந்த மாதிரி சொல்கிறதே தவறு இல்லைங்க. இல்லை அந்த மாதிரி விமர்சனமாக இருக்குது. இல்லை நான் அதை முடிச்சிடறேன், என்னோட கேள்வியை முடிச்சிடறேன். இன்றைக்கி இருக்க தலைமுறைக்கு அதை பற்றி பெருசாக புரிதல் இல்லை. சமூக நீதியை நிலைநிறுத்துறதுல உங்களுடைய பங்களிப்பு பெரிய அளவில் இருந்திருக்கு. அது பெருசாக வெளியில் தெரியலை அப்படின்றக்காகத்தான் அந்த கேள்வி. அது உங்கள்கிட்ட இருந்து நீங்களே அதை வரைக்கும் இத்தனை ஆண்டு காலமாக 324 சமுதாயங்கள் தமிழ்நாட்டில் இருக்குது. நரிக்குறவர்லேருந்து பட்டியலினா அப்படி நிறைய எல்லா மக்களுக்கும் அவருடைய பிரச்சனைகளை வெளியே கொண்டு வந்து சொன்னவன் நான் ஒருத்தந்தான். புரியுதா? வேறு யாரும் எந்த தலைவரும் கிடையாது. நான் மற்ற தலைவர்களை இழிவுபடுத்துறதுக்காக நினைக்க வேண்டாம். அவங்களும் நிறைய அவங்களுடைய பங்களிப்பு தமிழ்நாட்டுக்கு நிறைய. ஆனால் இந்த எல்லா மக்களுடைய பிரச்சனைகளையும் அலசி ஆராய்ந்து கொண்டு வந்து மக்களிடம் சேர்ப்பது நாம் தான். ஒன்று சொல்லுங்கள், இதுக்கு ஈடு இணை யாராவது இருக்குமா? அதாவது அண்ணாவுக்கு பிறகு, அறிஞர் அண்ணாவுக்கு பிறகு குடியை பற்றி பேசி போராடி மாநாடுகள் நடத்தி தமிழ்நாடு பூரா சுற்றி வந்து 32 மாவட்டம், இப்போ 38, அப்போ 32 மாவட்டங்களில் மகளிர் மது ஒழிப்பு மாநாடு நடத்தி அதற்காக இன்றும் போராடி வருகிற ஒரு தலைவரை அண்ணாவுக்கு பிறகு அவருடன் போராடலை. நான் பண்ண மாட்டேன், செய்ய மாட்டேன், மது விலக்கு வேண்டாம்னு தான் சொன்னாரே தவிர அதுக்கான போராட்டங்கள் எதையும் அவர் முன்னெடுக்கவில்லை. அதன் பிறகு வந்தவர்கள் என்ன செய்தார்கள்ன்றது உங்களுக்கு தெரியும். ஆக அப்படி எந்த பிரச்சனையானாலும் தமிழ்நாட்டில் பாதகமான பிரச்சனை, மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனை, கல்வி பிரச்சனை, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதை முதல்ல முன்னெடுக்கிறது. யார்கிட்ட போனால் அது தீர்வு கிடைக்கும் அப்படின்னு நினச்சிட்டு என்கிட்ட வருவாங்க. ஒரு நாளைக்கு 10-15 பேர் அமைப்புகள் நான் சொல்கிறேன். இப்போ ஆசிரியர்கள்னால் ஆசிரியர் பிரச்சனை என்கிட்ட வருவாங்க. அது மாதிரி அரசு ஊழியர்கள், மற்றவங்க, தனியார் இதை மாதிரி ஒரு தலைவரை பார்த்துருக்கீங்களா?
இல்லை அதை தான் நான் இல்லை அதை இப்போ சொல்கிறீங்க. முதல்ல நீங்கள் ஒரு சாதியில் கொண்டு போய் இல்லைங்கய்யா, இல்லை அப்படி ஒரு இல்லை, அதனால தான் சாதி அடையாளத்தை சாயத்தை பூசுறீங்களே. இல்லை சாதி நான் பூசலை, அந்த மாதிரியான ஒரு விமர்சனம் இருந்தது. விமர்சனம் இல்லைங்கய்யா, அதுதான் விமர்சனம் எவன் சொன்னவன் சொல்லு. விமர்சனம் சொன்னவனுக்கு அந்த என்ன தகுதி இருக்குது? முதல்ல அவனை பார்த்து அவங்ககிட்ட இருக்கிற ஜாதி அந்த வன்மத்தை அவன் நீக்குவானா? கரெக்ட். போக்க முடியுமா? இந்த கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் 45 சமுதாயங்களை சேர்ந்த தலைவர்களை 6 மாதம் கலந்து பேசி 6 மாதம் கூட்டம் போட்டு, எத்தனை தலைவர்கள்? 45 சமுதாயத்தை சேர்ந்த தலைவர்கள் 6 மாதம் கூட்டம் போட்டு இதனுடைய கொள்கைகளை வகுத்து அப்புறம் தான் கட்சி ஆரம்பித்தான். திடீர்னு ஏதோ நேற்று முளைத்தல இன்றைக்கு முளைத்த காலநாளில் பாட்டாளி மக்கள் கட்சி ஆரம்பிக்கும் போது அதோட பொருளாளராக இருக்கிறவர் வந்து ஒரு சிறுபான்மையினராக இருக்கணும், பொதுச்செயலாளராக இருக்கவர் பட்டியலினத்தவராக இருக்கணும் அப்படின்ற மாதிரியான கொள்கைகள் யார்ட்டையுமே கிடையாது. ஆமாம், இந்த கட்சி ஆரம்பிக்கும் போது இது தலைவர் ஒரு பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர் இருக்கணும், இதனுடைய செயலாளர் ஒரு பட்டியலினம், அதாவது ஷெட்யூல் காஸ்ட்னு சொல்லுவாங்க தமிழில், அதை சேர்ந்தவராக இருக்கணும், பொருளாளர் சிறுபான்மையாக இருக்கணும்னு சொல்லி இது பண்ணோம். அதே மாதிரி தீரன் தலைவர், அப்புறம் பொதுச் செயலாளர் தலித் ஏழுமலை. பொருளாளர் கிடைக்கல, யாரை போகிறதுன்னு ஒன்றும் புரியல. அப்போ எங்கள் கட்சியை சேர்ந்த முத்துக்குமார் தொழிற்சங்க தலைவர் அவர் சொன்னார், ஐயா ஒரு முஸ்லீம் இருக்கார், அவர் ஆட்டோ ஓட்டுறாரு, எனக்கு தெரியும், அவர் பேர் குணங்குடி அனிஃபா, ஐயோ எங்கே தானே அவர் புருஷன் வைப்போம் அப்படின்னு. அப்புறம் அவர் வந்து அவர் தான், நீ தான் பொருளாளர். இப்படி இந்த மாதிரி ஒரு பிரதிநிதித்துவம் கொடுத்து வருகிற ஒரு கட்சி இந்தியாவில் நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம். ஒன்று சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் என்ன பணம் கேட்குறீங்கன்னா நான் கொடுக்குறேன். என்கிட்ட பணம் இல்லை, இருந்தாலும் எழுதி கொடுப்பேன், பணம் அப்புறம் கொடுப்பேன், பணம் கிடைக்கும் போது கொடுப்பேன். புரியுதா? ஒரு கட்சியை இந்தியாவில் சொல்லுங்கள், தமிழ்நாட்டில் இல்லை, தெரியும், சொல்லுங்கள். இந்தியாவில் எனக்கு தெரிஞ்சு இல்லை யாருமே. அதே மாதிரி முதல்ல மத்திய அரசில் நாங்கள் அங்கம் வகிக்கும்போது, அந்த முதல் வாய்ப்பு ஒரு தலித்துக்கு தான் கொடுத்தோம். தலித் ஏழுமலை தான் முதல் வாய்ப்பு. அமைச்சர் 3 பேர் வன்னியர்கள் இருந்தாங்க எம்பிக்களாக. அந்த நேரத்தில் 3 எம்பிக்கள் வன்னியர்கள், அவர்களுக்கு கொடுக்காத ஒரு தலித்துக்கு கொடுத்தேன். இந்த மாதிரி யாராவது செய்ய முடியுமா? செய்திருக்க முடியுமா? கற்பனை பண்ணி பாருங்கள், முடியாது. இப்போ 37வது ஆண்டுன்னு நினைக்கிறேன், 26ஆம் தேதியோட. இந்த 37 ஆண்டுகளில் பாமக அதோட எதை அடையணும் அப்படின்னு ஒரு கொள்கையோ ஒரு இதை வச்சுருப்பீங்க இல்லையா? அந்த இடத்த அடைஞ்சிருச்சுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அடைஞ்சிருக்கணும்னா பாட்டாளி மக்கள் கட்சி, அந்த உழைக்கும் மக்களுக்கான கட்சி, அதை முதன்மையாக கருதுறது குடி, மது விலக்கு. ஆனால் மது உயிருக்கு கேடு, வீட்டுக்கு கேடு, நாட்டுக்கும் கேடுன்னு சொல்லிட்டு மதுபானம் அதிகமாக விற்கணுன்ற அந்த நிலைப்பாட்டை தான் ஆளுங்கட்சிகள் இது வரைக்கும் அண்ணாவுக்கு பிறகு கொண்டிருக்காங்க. அதை ஒழிச்சு மது, அதாவது நான் கூட வேடிக்கையாக சொல்கிறது, இப்போது சொல்கிறேன், உங்கள் தொலைக்காட்சி மூலமாக இது மக்களுக்கு போகட்டும். சிவன், 3 தெய்வங்கள், சிவன், விஷ்ணு, பிரம்மா, மும்மூர்த்திகள். இந்த மும்மூர்த்திகள் எதிர்க்க வந்து ராமதாஸ் உனக்கு என்ன வரம் வேணும் கேளுன்னுவாங்க. எனக்கு வந்து 2 மரமும் ஒரு கொசுறு வரமும் வேணும் அப்படின்னு சொல்லுவேன். அது 2 கேளுங்கன்னு. ஒன்று வந்து தமிழ்நாட்டில் ஒரு சொட்டு மது லிக்கர் இருக்கக்கூடாது, முதல் வரம். 2வது வரம் கேளுங்க, பெய்கிற மழை, தமிழ்நாட்டில் பெய்கிற மழை ஒரு சொட்டு கூட கடலுக்கு போகக்கூடாது. அப்புறம் என்னமோ கொசுருக்கு வரேன்னு கேட்டிங்களே, அது என்னன்னா, இந்த இப்போ கஞ்சா புழக்கம் மாணவர்களிடையே, அதிலும் 7வது 8வது 9வது படிக்கிற மாணவர்களிடமும் இன்று அதிகமாக இருக்குது. அது அந்த கஞ்சா எந்த இடத்துல எங்கேயும் இருக்கக்கூடாது, அதான் கொசுறு வரம் அப்படின்னு சொல்லுவேன். இப்படி சொல்கிறது யாராவது இருக்காங்களா உங்களுக்கு தெரிஞ்சு? ஆனால் இந்த அவங்க மும்மூர்த்திகள் வரம்
கொடுப்பாங்களா இல்லது நான் கேட்டதில் கிடைக்குமா அது ஒரு பக்கம். ஆனால் என்னிடம் ஆட்சியை கொடுத்தால், ஆட்சின்னா ஒரே மாதம் நான் சொல்கிறத கேட்டேன் என்கிட்ட நான் போய் செக்ரட்டேரியட்டில் உட்காந்துட்டு தலைமை செயலகத்தில் உட்காந்துட்டு இப்படி அப்படி இல்லை, நான் சொல்லுவதை அப்படியே செய்தால், ஒரு மாதம் செய்தால் இந்த கொசுறு வாரமும் இந்த 2 வாரமும் நிச்சயமாக நிறைவேற்ற முடியும். ஆனால் இந்த மக்களுக்கு புரியலையே. ஏன்னா இவங்க தான் ஒரு வயதான மூதாட்டி 3 இடத்துக்கு போகுது. ஒரு தேர்தல் வந்ததுன்னா அங்கே 300 சீக்கிரம் விடுங்கப்பா நான் அடுத்த இதுக்கு போகணுன்னு, அப்புறம் அடுத்த இதுக்கு போகுது அங்கே ஒரு 300 400, அப்புறம் 300 300 இப்படி ஆகிப்போச்சு தேர்தல். அதனால் அவங்களுக்கு இதெல்லாம் எங்கே புரிய போகுது சொல்லி பார்ப்போம். ஆனால் அந்த மூதாட்டியை கூப்பிட்டு கேட்டால், என்னம்மா உங்கள் கணவர் எங்கே? ஐயோ அவர் குடிச்சே செத்து விட்டார். உங்கள் மகன் எனக்கு 2 மகன் தான், 2 மகன் நான் கட்டி கொடுத்தேன், ஏதோ என்னால் எதுவும் முயன்ற அளவு எல்லாம் செய்தேன். அந்த 2 மருமகனும் குடிகாரனா அவனும் செத்து விட்டானுங்க. அதுங்க அதிக சோக கதையை அழுதுனே சொல்லும். இப்படி தமிழ்நாடு என்ற பெயரை நான் மாற்றிவிட்டேன். யார் மாற்றுறது? யார் மாற்றிருந்தேன்? அண்ணா பீரியடில் நான். சரி, என்ன பேர் வச்சுருக்கேன்னு கேளுங்க. என்ன பேர்? என்ன பேர்? தமிழ்நாடு என்கிற குடிகார நாடு. அதான் குடிகார நாடு. 37வது ஆண்டு நீங்கள் நெருங்கிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னும் போது நீங்கள் அடைய நினைச்ச அந்த இலக்குகளை அடைய முடிஞ்சுதா அப்படின்றதான் கேட்குறேன். அடைய முடியல. ஆட்சி பொறுப்பு இருந்தால் தான் பண்ண முடியும், செய்ய முடியும். ஆட்சியாளர்கள்கிட்ட போய் முறையிடுறோம். இப்போ கலைஞர் முதல்வராக இருக்கும்போது ஒரு 45 சமுதாயங்களை சேர்ந்த தலைவர்களை கூட்டி போய் கோட்டையில் அவரை பார்த்து 1 மணி நேரம் பேசினேன். அதாவது உச்சநீதிமன்றத்தில் வழக்காடுவாங்கள வழக்கறிஞர், அந்த மாதிரி வழக்காடினேன். எல்லாத்தையும் பொறுமையாக கேட்டார். அவர் என்ன சொன்னார்? டாக்டர் கொள்கை தான் என் கொள்கையும், இதை படிப்படியாக நான் நிறைவேற்றுறேன் அப்படின்னார். மறுநாள் நான் ஒரு உத்தரவு போட்டார், 1 மணி நேரம் விற்பனை நேரத்தை குறைச்சிட்றேன்னார். அவ்வளோதான். அதை தாண்டி ஒன்றும் நடக்கலை. பொதுவாகவே எல்லா ஆளும் தரப்புலேருந்து சொல்லப்படுற பதில் என்னவா இருக்குன்னா, ஒவ்வொரு முறையும் இது மாதிரி செய்கிறோம். வருமானம் அதானே. ஒன்று வருமானம், 2வது இதை நான் நிறுத்திட்டேன் அப்படின்னா கள்ளச்சந்தையில் கள்ளச்சாராயம் உள்ளே வந்துடும். அப்போது கள்ளச்சாராயம் விற்கிதுன்னு சொன்னால் அப்போ ஆட்சி மேலே தான் நான் குறை சொல்லணும். கரெக்ட். சொல்லுங்கள். வருமானத்துக்கு இதை எடுத்துட்டாக்கா, இதை ஒழிச்சாக்கா வருமானத்துக்கு என்ன வழின்றதை 10 வருடங்களுக்கு முன்னாலே ஒரு சிறு வெளியீடு போட்டோம் நான். மாற்று வழி, மதுபானத்தை எடுத்துட்டோம்னா மாற்று வழி, வருவாய்க்கு மாற்று வழின்னு போட்டு சொல்லியிருக்கேன். எல்லாம் சொல்லியிருக்கோம். ஆனால் யாரும் செய்யலையா? இப்போ நீங்கள் ஒவ்வொரு பட்ஜெட் அப்போ நிதிநிலை அறிக்கையும் போது நில நிதிநிலை அறிக்கை ஒன்று வெளியிடுறீங்க. அதுபோல் வேளாண் பட்ஜெட்டுக்கு அதே மாதிரியான நில நிதிநிலை வேளாண் பட்ஜெட் நான் சொல்லி தான் இப்போ இந்த அரசு 2-3 வருஷமாக போடுறாங்க. வேளாண் பட்ஜெட் இப்போ ரீசெண்டாக இந்த கவர்மெண்ட் வந்த பிறகு 21க்கு பிறகு பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. 20% இடஒதுக்கீடு வன்னியர் மக்களுக்காகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்காகவும் 20% இடஒதுக்கீடு, 20% மிக பிற்படுத்தப்பட்ட MBCக்காக 20% இடஒதுக்கீடு வேணும் அப்படின்றத அந்த இதை பெற்றுத்தந்தது நீங்கள் தான். அதுக்கு பின்னால் இருந்த போராட்டம் என்ன? பின்னால் இருந்த போராட்டம் ஒரு நாள் சாலை மறியல். அதாவது கேட்டு பார்த்தோம், பதிலே இல்லை அரசிடம் இருந்து. அப்புறம் ஒரு நாள் சாலை மறியல் பண்ணோம். அப்போவும் கூப்பிட்டு பேசலை. நான் எங்களுடைய கோரிக்கையினுடைய நியாயத்தை புரிந்து கொள்ளலை அரசு. அதன் பிறகு ஒரு நாள் ரயில் மறியல் போராட்டம் பண்ணோம். நான் பேசின் பள்ளியில் போய் அங்கே போய் பண்ணேன், ரயிலை மறித்தேன். அப்போது போலீஸ்காரங்களை கல் எடுத்து அவங்க போட்டுட்டு நாங்கள் போட்ட மாதிரி இது பண்ணி தேடி நடத்தி கழிச்சாங்க எங்களை. அப்போ இது சரியில்லை. அப்போ சென்ட்ரல் ஜெயில் இங்கே இருந்தது, நம்ம மருத்துவமனை இருக்க பொது மருத்துவமனை, அதன் பக்கத்தில். இப்போ தான் புழலுக்கு போயிடுது. அப்புறம் அதுக்கும் கூப்பிட்டு பேசலை. அப்புறம் 7 நாள் சாலை மறியல், அது 6 மாதத்துக்கு முன்னால் அறிவிச்சுட்டு 7 நாள் சாலை மறியல், 6 மாதத்துக்கு முன்னால் அறிவிப்பு. அந்த 7 நாள் சாலை மறியலில் அரசு கையாண்ட விதம், ஒரே நாளில் 21 பேரை சுட்டு கொண்டாங்க ஒரே நாளில். அதன் பிறகு கலைஞர் ஆட்சி வந்தது. கலைஞர் ஆட்சியில் என்னை கூப்பிட்டு பேசி
எம்பிசி என்ற அந்த 108 சமுதாயங்களுக்கு, மிக பிற்படுத்தப்பட்ட சமுதாயங்களுக்கு 20 விழுக்காடு. ஆனால் நான் சொன்னது ஆந்திரா, கர்நாடகா, கேரளா அங்கே இருக்கிற மாதிரி கம்பார்ட்மெண்டல் ரிசர்வேஷன் அந்த மாதிரி கொடுங்கன்னு சொல்லி நான் அதை பட்டியல் போட்டு 6 பிரிவா தமிழ்நாட்டை 6 கம்பார்ட்மெண்ட்டு கொடுக்கும்போது அது பார்த்துட்டு எல்லாம் தயாராக தான் வந்திருக்கீங்க அப்படின்னாரு கலைஞர். இல்லை உங்கள்கிட்ட தயாராக தானே வரணும் அப்படின்னு சொல்லி நான் சொல்ல. அதன் பிறகு பார்த்தா காலையில் பார்த்தா 108 சமுதாயங்களுக்கு 20 விழுக்காடுன்னு சொல்லி வருது. அப்போ அவர் சொன்னார், நான் சொன்னேன் இது அழுகி போன கனி அப்படின்னாரு. இந்த கனியை சுவைத்து பாருங்கள்னாரு. இது நீங்கள் கொடுத்துருக்கிறது அழுகி போன கனி அப்படின்னு சொன்னேன். அவ்வளோ. திருமாவளவன் இன்டர்வியூவில் பேசும்போது சொல்கிறார், பேசும்போது கூட உங்களை சிலாகித்தே பேசுகிறார். அதில் ரொம்ப குறிப்பாக கட்சியோட கொடியை பற்றி பேசுகிறார். எந்த ஒரு கட்சியுமே செய்ய துணியாத அல்லது செய்ய தயங்குகிற ஒரு விஷயம் நீல வண்ணத்தை அவங்க கட்சி கொடியில் சேர்க்கறது. அதை ஐயா ராமதாஸ் செஞ்சுருக்காரு அப்படின்றாரு. அந்த எண்ணம் எங்கேருந்து உங்களுக்கு வந்தது? கட்சி கொடியை எப்படி நீங்கள்? முதல்ல தலைகீழாக இருந்தது. அப்போ இந்த கட்சியில் இருந்த தலித்துகள், அதை பட்டியலின மக்கள் தலைவர்கள் எல்லாம் சொன்னாங்க, எங்களது முன்பு கீழே வச்சுட்டிங்களே அப்படின்னு சொன்னாங்க. ஒரு கூட்டத்தில், நிர்வாக குழு கூட்டத்தில் ஏதோ ஒரு செயற்குழுவிலே சொன்னாங்க. உடனே அடுத்த நாளே மாற்றிட்டேன். நீளம் மேலே, மற்றதெல்லாம் கீழே. இந்த நீளம் வைக்கணும் அப்படின்ற எண்ணமே உங்களுக்கு எங்கேருந்து வந்ததுன்னு கேட்குறேன். அதான் அவங்க எழுப்பினாங்க அந்த கோரிக்கையை. இது எங்கள்கிட்ட கீழே கொண்டாந்து வச்சிட்டிங்களேன்னு எழுப்பினாங்க. அதுக்கு அது நியாயம்தானே அவங்க கேட்குறதுன்றதுனால மறுநாளே மாற்றிட்டேன், அறிக்கை கொடுத்து மாற்றிட்டேன். அப்போ அப்படிதான் இப்படித்தான் வந்தது அது. அதில் மாம்பழ சின்னம் அப்படின்றது என்ன அடிப்படையில் அது ஒரு சின்னமாக? அதற்கு முன்னால் யானை சின்னம் இருந்தது. ஆமாம், கட்சி ஆரம்பிக்கும்போது அதை இந்த உத்தரப்பிரதேசத்தில் இருந்த மாயாவதி அம்மா, அது ஒரு அந்த மாநிலம் அப்புறம் இன்னொரு மாநிலத்தில் இருந்தனால அது தேசிய கட்சின்னு சொல்லி எங்களுக்கு யானை சின்னம் தான் வேணும்னு கேட்டது. அதனால் தேசிய கட்சிக்கு முன்னுரிமை கொடுத்து அதுக்கு அதை எங்ககிட்ட இருந்து பறிச்சுது. அப்போ வேறு ஒரு சின்னம் எங்களுக்கு தேவைப்படும் போது, சாதாரணமாக புழக்கத்தில் இருக்கிற ஒரு பழம், குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் பயன்படுத்துகிற சாப்பிட்ற, விரும்பி சாப்பிட்ற ஒரு பழம். எளிதாக யானை சின்னத்தை எளிதாக வரைய முடியாது சவுத்தில். ஆனால் மாம்பழத்தை அடிபட்ட ஒரு மாம்பழம் ஈஸியாக வரைஞ்சிட முடியும். ஆமாம், சுலபமாக. அதனால் இதெல்லாம் யோசித்து இதெல்லாம் இது பண்ணி அதை சின்னமாக தேர்ந்தெடுத்தோம். மருத்துவர் அன்புமணி ராமதாஸ், உங்களுக்குமான அந்த பிரச்சனை எங்கே எது தொடக்க புள்ளி? இவ்வளோ குழப்பம் இல்லை. ஒரு கருத்து வேறுபாடு அப்படின்றது, கருத்து வேறுபாடுகள் எப்பொழுதும் உங்களுக்கு எனக்கு ஒரு கருத்து வேறுபாடுனா அவர் அந்த கருத்து வேறுபாடை தீர்க்க முடியும் தானே? கண்டிப்பாக. 2 பேரையும் பேசி என்ன உங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு சொல்லுங்கள், நான் செய்கிறேன் அப்படின்னு அவர் சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்க, அது தீர்ந்து போகுது. கருத்து வேறுபாடுகள்ன்றது தீர்க்க முடியாத கருத்து வேறுபாடுகள் இல்லை, தீர்க்கக்கூடிய கருத்து வேறுபாடு. நம்ம இது தீர்ந்துடும் நம்புறீங்க? நிச்சயமா இல்லை, ஏன்னா நாங்களும் அப்படித்தான். இப்போ வெளியிலேருந்து ஊடகமாக நீங்கள் எப்படி விரும்புகிறீங்களா? இல்லை அதுதானே இல்லை, அதை தான் சொல்ல வந்தேன். நாங்கள் வெளியிலேருந்து பார்த்தது நாங்கள் பார்க்குறோம். சரி, இது ஒரு நாள் நீடிக்கும், இல்லை ஒரு மாதம்லாம் யாருமே எதிர்பார்க்கல. இது ஒரு தற்காலிகமாக இருக்கும், கூடிய விரைவில் முடிஞ்சிடும். தற்காலிகம் தான், அது தேர்ந்துடும், விரைவில் தீர்ந்துடும் அப்படி தேர்ந்துடும். இல்லை, இதோட தொடக்க புள்ளி எங்கேருந்து ஆரம்பிச்சது? ஊடகமாக நாங்கள் பார்த்தது ஏப்ரலில் அந்த கூட்டத்தில் பேசும்போது உங்கள் 2 பேத்துக்குள்ள அந்த ஆர்குமெண்ட் வந்தது. திரு முகுந்தனை உள்ளே கொண்டு வரணும்னு நீங்கள் சொன்னதும் அவர் மாதிரி அந்த இதுதான், இந்த முகுந்தன் இதில் இருந்தது தான் அது ஆரம்பித்தது. அதன் பிறகு இப்போ எல்லாம் ஸ்மூத் ஆகிடும்னு நம்புறீங்க? அல்ல, போக போக தெரியும். இல்லை, போக தெரியும், நல்ல செய்தி தெரியும் உங்களுக்கு விரைவில். விரைவில். ஸோ அதுக்கான வேலைகள்லாம் நடந்துட்டு இருக்கு. அதில் உங்கள்கிட்ட சொல்லக்கூடாது, ரகசியத்தை சொன்னீங்கன்னா மக்களை தாண்டி உங்களுடைய தொண்டர்கள் அப்படின்றது கட்சியை சொல்லுங்களா? போக போக தெரியும், நல்ல செய்தி தெரியும், நல்ல செய்தி கிடைக்கும், அப்படி சொல்லிடுங்களா?
இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி அதுக்குள்ளே இந்த பிரச்சனை எல்லாம் சரியாயிடுச்சு, கருத்து வேறுபாடு எளிமையாக பேசி சரி பண்ணிட முடியும் அப்படின்னு நீங்கள் ஒரு நம்பிக்கையை தெரிவிச்சிருக்கீங்க. தொண்டர்களுக்கு இது போய் சேரும், அவங்களும் ஓரளவுக்கு, ஏன்னா இது வரைக்கும் ஒரு குழப்பமான மனநிலை இருந்திருக்கலாம். ஏன்னா யார் பக்கம் போகிறது, ஐயா ஒன்று சொல்கிறாரு, திரு அன்புமணி ஒரு மாதிரி சொல்கிறாங்க, அவர் தரப்பில் ஒரு குழு இருக்குது, இங்கே ஒரு குழு இருக்குது, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து போகிற செய்தியும் வரலாம். அது இந்த ஆண்டு விழாவுக்கு முன்னாலே வந்துருமா? கட்சியோட ஆண்டு விழா வருது இல்லையா, அதுக்கு முன்னாலே வந்துருமா, இல்லை உங்கள் பிறந்த நாளுக்கு முன்னாலே வந்துடும்? ஆண்டு விழாவுக்கு முன்னாலே வந்துடும், எதிர்பார்க்கலாம். நீங்கள் எதிர்பாருங்க. பொது வெளியில் அது ரொம்ப காட்டமான ஒரு விமர்சனம் நீங்கள் அன்புமணி மேலே வைக்கிறீங்க. அவர் மேலே வந்து தலைமை பண்பு இல்லை அவருக்கு அப்படின்னு சொல்லி வைக்கிறீங்க. நீங்களுமே ஒவ்வொரு இடத்துலையுமே சொல்கிறீங்க, இந்த எலெக்ஷனுக்கு பிறகு அவர் தான் கட்சியை வழிநடத்த போகிறார் அப்படின்னும் போது அடிப்படையாக ஒரு தொண்டர்களோ மற்ற நிர்வாகிகளோ அவரை எப்படி அணுகுவாங்க, அவரை எப்படி பார்ப்பாங்க, அது ஒரு அவர் மீதான விமர்சனத்தை எப்படி எதிர்கொள்வாங்க? அதாவது இப்போ உங்களுக்கு தலைமை பண்பு இல்லைன்னு வச்சுங்க, உங்களுக்கு ஒரு மாதம் பொறுத்து தலைமை பண்புகள் வந்ததுனாக்க ஏற்றுக்க வேண்டியதானே. இல்லை, தலைமை பண்பு இப்போ இல்லை, அப்புறம் ஒரு மாதத்துக்கு பிறகு தலைமை பண்புகள் உங்களுக்கு வந்துடுதுன்னா அது ஒன்றும் பெரிய வராமல் பண்புகள் கிடையாது. தலைமை பண்புகள்ன்றது அது காலப்போக்கில் சரி செய்யப்பட வேண்டியது. நீங்கள் என்ன அடிப்படையில் அவருக்கு தலைமை பண்பு இல்லை அப்படின்றீங்க? ஏன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு தடவை மக்களவை உறுப்பினராக இருந்திருக்காரு, 2 தடவை ராஜ்யசபாவில் உறுப்பினராக இருந்திருக்காரு, அமைச்சராகவும் இருந்திருக்காரு. 2016 தனியாக அவரை முதலமைச்சர் வேட்பாளராக அறிவித்து தேர்தலையும் சந்திச்சிருக்காரு. நிர்வாக குழுவில் மொத்தமே ஒரு 19 பேர் தான் நிர்வாக குழுவில். பேசும்போது எதையோ அவர் சொல்ல, இல்லை நிர்வாக குழு மெம்பர் ஒருத்தர் உறுப்பினர் ஏதோ சொல்ல, அந்த நேரத்தில் அதை நான் சொல்லிட்டேன். திரும்ப பெறதாகவோ இல்லை அது தவறாக சொல்லிட்டேன், அப்படியே நான் வித்ட்ரா பண்ணுகிறேன், நீங்கள் உங்கள் இதில் விளம்பரம் கொடுங்க, இந்த பத்திரிகைலாம் விளம்பரம் கொடுங்க, அதை வித்ட்ரா பண்ண. இல்லைங்கய்யா, இல்லை வித்ட்ரானா நான் தவறாக சொல்லிட்டேன்ற மாதிரியோ, இல்லை நீங்கள் அதை சொல்லியிருக்க வேணான்னு அப்படின்னு ஏதாவது நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா? அதை நீங்கள் தான் இப்போ ஞாபகப்படுத்துறீங்க. இல்லை அந்த அதுலேருந்து தானே அந்த இது இன்னும் பெருசாகிடுச்சு, ஒய்டன் ஆகிடுச்சுன்னு கேட்குறேன். அதான் அந்த நேரத்தில் எப்படியே சொல்லிட்டேன் நான். அதனால் வந்து அதையே திரும்ப கேட்டு இவ்வளோ வேறு நல்ல கேள்வியெல்லாம் இருக்குது, கேளுங்களேன். சரி, திரு அன்புமணி தரப்புல இருந்தே நான் பேசுகிறேன். ஓ, இப்படி சொல்லணும். ஹலோ அன்புமணி. இல்லை அவரோட பார்ட்டிலேருந்து இப்போ தலைமுறை இடைவெளி இருக்குது, இப்போ அவர் தலைவராக இருக்கார். இப்போ நீங்கள் வந்து இந்த கட்சியை நிர்மாணிக்கும் போது உங்களுக்கு ஒரு வியூ இருக்கும், ஒரு பார்வை இருக்கும், இதெல்லாம் செய்யணும், இப்படிலாம் இந்த கட்சி இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆரம்பிச்சிருப்பீங்க. அதன் பிறகு அவர்கிட்ட தலைவர் பொறுப்பை கொடுக்குறீங்க, அவர் அந்த இதை எடுத்து செய்யும்போது அவருக்கு ஒரு பார்வை இருக்கும் இல்லையா, இதெல்லாம் இப்படி செஞ்சுருக்கணும், இப்படிலாம் இருக்கும் அப்படின்றது. அதுக்கான வாய்ப்போ இல்லை ஸ்பேஸோ அவருக்கு கிடைச்சிருக்கா? இப்போ நான் ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும்னு நினைக்கிறேன்னு வைங்களேன், இப்போ அது உங்களுக்கு பிடிக்காமலே கூட இருக்கலாம் அப்படின்றது உங்கள்கிட்ட எப்படி கன்சல்ட் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் அவர் ஒரு முடிவு எடுப்பார். அப்படி தான் நடந்ததான்னு கேட்குறேன். நடந்தது நடக்கும், சரியா? நடந்தது, நடைபெற்று கொண்டிருக்கிறது, நடக்கும். 3 காலம், சரி, 3 டென்ஸ் ஆங்கிலத்தில் சொல்லணும்னா. இந்த சூழலில் குருவை வந்து நீங்கள் மிஸ் பண்ணுறீங்களான்னு கேட்குறேன். குரு மறைஞ்சிட்டார அவர் மேலே ரொம்ப ஒரு மூத்த பிள்ளைன்னு சொல்லுவேன் நான். அவர் மறைஞ்சது இந்த இயக்கத்துக்கு, சமுதாயத்துக்கு பெரிய கேடு அவர் இழந்தது. அதனால் அவரை காப்பாற்ற எவ்வளோ முயற்சி செய்தும் காப்பாற்ற முடியவில்லை. இல்லை, ஒருவேளை இன்று அவர் இருந்திருந்தாருன்னா அந்த பூமுக மாநாட்டை அவர் தலையிலே கட்டிட்டு நீ பார்த்துக்கணும் ரொம்ப சிறப்பாக செய்வார். இப்போ நடக்கிறத விட அவர் இருந்திருந்தாருன்னா இன்னும் சிறப்பாக செய்வார். இப்போ உங்கள் வீட்டில் உங்களோட ஒட்டுக்கேட்பு கருவி இருந்ததா? நீங்கள் புகார் டிஜிபி ஆஃபீஸ் வரைக்கும் புகார் கொடுத்துருந்தீங்க, அது என்ன நடந்தது? அதில் அதாவது நாங்கள் அங்கே 4 பேர் 3 பேர் 2 பேர் உட்காந்து பேசுகிறத அடுத்த நிமிடமே அந்த செய்தி வெளியே போகுதுன்றது எங்களுக்கு ஒரு சந்தேகம் பல நாளில் இருந்தது. அதுக்காக ஒரு ப்ரைவேட் ஏஜென்சிக்கிட்ட சொன்னோம், இங்கே ஏதாவது ஒட்டுக்கேட்கும் கருவி வைக்கப்பட்டுறதான்ட்டு சொன்னோம். அவங்க வந்து பார்த்து ஒரு சோஃபாவில் இவ்வளோ ஆழத்தில் கொண்டு போய் அந்த ஒட்டுக்கேட்கும் கருவி வச்சுருந்தாங்க. அது வந்து வெளிநாட்டில் லண்டனில் வாங்கப்பட்ட கருவி, லைக்கான ஒரு கம்பெனி, அந்த கம்பெனியினுடைய அந்த இது. இப்போ அந்த ஏஜென்சி அதை கண்டுபிடிச்சவங்கள அவங்க மறுபடியும் இதில் யார் தொடர்புகள் இருக்கிறாங்க, எதுக்காக இது இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படின்றத இன்னும் அவங்க ஆராய்ந்து கொண்டிருக்கிறார்கள்.
2-3 நாளில் அது சம்மந்தமான முடிவு தெரியும். இல்லை, உங்களுக்கு எப்போ தெரிய வந்தது இந்த மாதிரி உங்கள் தகவல்கள் வெளியே போகுது அப்படின்றது, இந்த மாதிரி ஒட்டுக்கேட்பு கருவி உள்ளே வச்சுருக்காங்க அப்படின்றது எப்போ தெரிய வந்தது? எப்படி நீங்கள் கண்டுபிடிச்சிங்க? இப்போ நாங்கள் 2 பேரும் பேசிக்கிறோம். 2 பேரும் பேசிக்கிறோம். அடுத்த நொடியில் உங்களுக்கு நீங்கள் கேட்குறீங்க, அது சம்மந்தமான கேள்வி, என்ன நீங்கள் பேசுகிறீங்களா இல்லை சொன்னீங்களா அப்படின்னு எதாவது கேட்குறீங்க. அப்போ ஒரு சந்தேகம் வருது இல்லையா? யாரோ இங்கே ஒட்டு கேட்குறாங்க, ஒட்டு கேட்குற கருவி இங்கே இருக்குதுன்றது ஒரு சந்தேகம் ரொம்ப நாளாக இருந்தது. இப்போ அந்த சந்தேகம் தீர்ந்து அந்த கருவியை எடுத்துட்டாங்க, எடுத்து அதை ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்காங்க. யார் வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அது போக போக தானே தெரியும். இந்த போக போக தெரியுன்ற வார்த்தை அடிக்கடி வருது. நிறைய இடங்கள்ல நீங்கள் பாடிக்கிட்டே இருக்கீங்க, வெளியில் வரும்போது எங்கே பார்த்தாலும் பாடின்னு வரேன். ஆமாம், செய்தியாளர்கள் எங்கெல்லாம் மைக்கு காட்டுறாங்க. அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டோ என்னமோ தெரியல. இல்லை, யாருமே ஏதாவது சந்தேகம் இருக்கா? அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? இப்போ நீங்கள் இப்போ பனையூரில் வரும்போது நம்ம சேனலுக்கே நீங்கள் பேட்டியாக கொடுத்துருங்க. சந்தேகம் உங்கள் மேலே கூட இருக்கும். நான் இன்றைக்கி தான் வரேன் இங்கே, அது நான் இங்கே தான் வரேன், நம்ம பனையூர் வீட்டுக்கு வரல. இல்லை அப்படியா? அதனால் இன்னும் 2 நாள் அவகாசம் கொடுங்களேன். நீங்கள் தோட்டத்துக்கே வாங்க, என்னுடைய தைலாவர தோட்டத்துக்கே வாங்க, உங்களுக்கு சிறப்பு பெட்டியை கொடுக்குறேன். அதுக்குள்ளே கண்டுபிடிச்சிடுவாங்க. கண்டுபிடிச்சிட்டு அப்போ அதுக்கு வேண்டிய நடவடிக்கைகள் எடுப்போம். 2026 தேர்தல் எப்படி இருக்க போகுது பாமகவுக்கு? பாமகவுக்கு வெற்றி தேர்தல். பாமக மிகப்பெரிய வெற்றியை பெறும். யாரோட கூட்டணி வைக்கிறதுக்கான திட்டம் இருக்கு? அது யார் தலைமையில் இந்த தேர்தல் இருக்கும்? அது யாரோட கூட்டணி, எப்படிப்பட்ட கூட்டணின்றதை எங்கள் கட்சியினுடைய பொதுக்குழு கூடி அந்த பொதுக்குழுவில் எனக்கு அதிகாரத்தை கொடுப்பாங்க. அப்போ அதிகாரத்தை கொடுக்கும்போது இப்போ நான் அந்த பொதுக்குழுவில் சொல்லுவேன், எனக்கு கூட்டணி பேசுகிற அதிகாரத்தை எனக்கு கொடுப்பாங்க. கொடுக்கும்போது நான் அதை முடிவு செய்வேன். அடுத்த கூட்டத்திலேயோ அல்லது செயற்குழுலையோ மற்ற இடத்துலையோ பொது வெளியிலையோ இப்போ நீங்கள் கேட்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, யாருக்கு கூட்டணின்னா அப்போ நான் சொல்லுவேன், புதிய தலைமுறைக்கு சொல்லுவேன் இதோட கூட்டணி அப்படின்ட்டு. அது முதல்ல சொல்கிற செய்தி உங்களுக்காக கூட இருக்கும், உங்கள் தொலைக்காட்சியாக கூட இருக்கும். மகிழ்ச்சி. இல்லைங்க, நான் இப்போ எப்படியுமே உங்கள்கிட்ட தான் அந்த அதிகாரத்தை கொடுக்க போகிறாங்க அப்படின்போது உங்களுக்கு ஒரு வியூ இருக்கும்ல. இப்போ வந்து இந்த பொலிட்டிக்கல் சினாரியோ என்ன மாதிரி இருக்குது, யார் கூட போனால் சரியாக இருக்கும் அப்படின்றது இதுவரைக்கும் இதற்கு முன்னர் நடந்த எல்லா தேர்தல்களையுமே வந்து. ஆனால் ஒன்று, இன்றைக்கி யார் கட்சியை ஆரம்பிச்சிருக்காங்கன்னு தெரியல. நாட்டில் 49 கட்சி இருக்குது. இன்றைக்கி யார் கட்சியை ஆரம்பிச்சிருக்காங்கன்னு தெரியல. அது தெரிஞ்சதுன்னா அந்த கட்சியோடும் கூட்டணி வச்சுருவோம். அப்போ கூட்டணி யாரோட அப்படின்றது நீங்கள் ஒரு உத்தேசமாக நீங்கள் ஒரு முடிவு பண்ணி கூட்டணி பற்றி பொதுக்குழு கூடும். பொதுக்குழு எனக்கு அதிகாரத்தை கொடுக்கும். அந்த அதிகாரத்தை வைத்துக்கொண்டு யாரோடு கூட்டணி சேருவது என்பதை நான் அமர உட்கார்ந்து யோசித்து தீர்க்கமான ஒரு முடிவை எடுப்பேன். இந்த 4 ஆண்டு கால திமுக ஆட்சி எப்படி இருந்துச்சுன்னு பார்க்குறீங்க? இந்த 4 ஆண்டு காலத்தில் திமுக ஆட்சி என்ன மாதிரி இருந்தது? திரு கலைஞர் பீரியடில் இருக்கும்போது நீங்கள் மதிப்பெண்லாம் கொடுப்பீங்க, இவ்வளவு மார்க் இந்த ஆட்சிக்கு அப்படின்னு. அது மாதிரியான இந்த 4 ஆண்டு கால ஆட்சி கொடுக்கறது இல்லை, கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி மதிப்பு கொடுத்தா ஏன் மதிப்பும் குறையும் போகுது. என்ன சொல்லுவாங்க, டாக்டர் வேலையே கிடையாதுப்பா, நம்ம போய் இப்படி விமர்சிக்கிறாரு அப்படின்னு. எதுக்கு அந்த மாதிரி நம்ம வாங்கி கட்டிக்கணும்? தேவையே இல்லை. அது நம்ம மார்க்கும் போட வேண்டியதில்லை, திருத்தவும் வேண்டியதில்லை. பரீட்சை எழுதுனா திருத்தணும்ல, அதுவும் வேண்டியதில்லை, எதுவுமே வேண்டாம். இப்போ தேர்தலை நோக்கி நம்ம போயிட்டுருக்குறோம். இப்போ போய் மதிப்பெண்கள் மார்க்கு அது இதெல்லாம் தேவையில்லை, போட வேண்டிய தேவை. பாமக விஜய் கட்சியோட அல்லது விஜய் கட்சியை கூட்டணிக்கு அழைக்கிற மாதிரியான வாய்ப்புகள் இருக்காங்க? இருக்கும் என்றும் சொல்ல முடியாது, இல்லை என்றும் சொல்ல முடியாது. இப்போ எப்படி முடிவு எடுக்க முடியும்? புரியுதுங்களா? இப்போ நான் போய் சொன்னேன்னு வச்சுக்கோ, என் கட்சிக்காரன் என்ன சொல்லுவான், ஐயா என்ன இப்படி சொல்லிட்டாரு, நான் செயற்குழு கூட்டணும், பொதுக்குழு கூட்டி அதிலெல்லாம் பேசி அலசி ஆராய்ஞ்சு அப்புறம் தானே சொல்லணும். இது கூட ஐயா இப்படி சொல்லிட்டாருன்னு ஒரு இது இருக்கும்ல. ஆனால் நம்ம எதையும் அவசரப்பட்டு எதுவும் சொல்லக்கூடாது. மதிமுகவில் இதே மாதிரி ஒரு கான்ட்ரவர்சி அங்கே போயிட்டுருக்கு. மதிமுகவில் துரை வைகோவை காப்பாற்றுறதுக்காக திரு மல்லை சத்யாவை வெளியேற்றுறதுக்கான திட்டம் நடக்குதுன்னு சொல்லப்படுது இல்லையா? அதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? அதான் அவருடைய உள்கட்சி விவகாரத்தை
நான் ஒன்றும் அதை பற்றி சொல்ல விரும்பலை. அவங்களுடைய உள்கட்சி விவகாரம். வைகோ எனக்கு ஒரு நல்ல நண்பர், அவ்வளோதான். ஒரு 5-6 ஆளுமைகள் சொல்கிறேன், உங்களோட பார்வை அல்லது உங்களோட கருத்து அவங்கள பற்றினது, அவங்க ப்ளஸ் மைனஸ் ரெண்டுமே நீங்கள் சொல்லுங்கள். முதல்ல திரு கலைஞர் கருணாநிதி. கலைஞர் எனக்கு ஒரு நல்ல நண்பர். நல்ல நண்பர் மட்டுமல்ல, அவர் மூலமாக மக்களுக்கு சமச்சீர் கல்வி, அந்த சமச்சீர் கல்வி, சமச்சீர் என்ற வார்த்தையை அறிமுகப்படுத்தியதே நான் தான். அந்த சமச்சீர் கல்வியை கொண்டு வர சொன்னபோது கொண்டு வந்தார். அதே மாதிரி இந்த 20 மிக பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு 20 விழுக்காடு அது மாதிரி அது செய்தார். இந்த மாதிரி நல்ல காரியங்கள்லாம் செய்திருக்கார் அவர். இப்போ இந்த பூம்புகாரில் மகளிர் மாநாடு போடுறோம். அந்த பூம்புகாரை உருவாக்கினவரை அந்த இது அவர் தான் பண்ணார். மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவர் கூட்டணி சேரும்போது அங்கே அவர் வீட்டுக்கு போகும்போது இவர் என்னுடைய சகோதரர்னார். இவர் என்னுடைய சகோதரர்னு என்னை அறிமுகப்படுத்தினார். ஒரு 40-50 டிவி பத்திரிகையாளர் சொன்னார். அதுதான் எனக்கு ஞாபகம் வருது. திரு எடப்பாடி பழனிசாமி, அவரும் முதலமைச்சர் இருந்தார். நிறைய காரியங்கள் செய்திருக்காரு, நல்ல காரியங்கள் நிறைய செய்திருக்காங்க. திரு மு க ஸ்டாலின். மு க ஸ்டாலின் அவருடைய ஒரு நல்ல காரியங்கள் செய்துட்டு தான் இருக்கார். திருமாவளவன். திருமாவளவன் என்னுடைய ஒரு இனிய நண்பர், நல்ல பிள்ளை. என் மேலே ரொம்ப மரியாதையும் பாசமும் வைத்திருக்கிறவர். நானும் அப்படித்தான். அவரை மதுரையில் இருந்தவரை வடக்கை கொண்டு வந்து இங்கே வந்து அரசியல் செய் என்று சொன்னபோது அதே அப்படியே செய்து வருகிறார். திரு அன்புமணி ராமதாஸ். எல்லாரும் அவங்கவுங்க திறமைக்கு ஏற்றவாறு அரசியல் பண்ணுறாங்க. அந்த மாதிரி தான் எல்லாரும். நிறைவான ஒரே ஒரு கேள்வி இதோட. 2026 தேர்தலில் நீங்கள் எதுவும் போட்டியிடுறதுக்கான வாய்ப்பு எது இருக்கான்னு கேட்க. நான் நிச்சயமாக போட்டியிட மாட்டேன். என் ஆயுள் பரியந்தம் என் ஆயுள் இருக்கிற வரைக்கும் நான் தேர்தலில் நிற்பதில்லை அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கிறேன். ரைட், மகிழ்ச்சிங்க, ரொம்ப நன்றி. மகிழ்ச்சி.